ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி உன்னிடம் நான் இப்போது பேசியே தீர வேண்டும். உன்னால் இதை முழுமையாக கேட்க முடியும் தாயே என்று சொன்னால் மட்டும் இதை முழுமையாக கேள். இல்லை, ஏதேனும் உனக்கு வேலை வந்துவிடும், ஏதேனும் வேலையோடு இருப்பாய், உனக்கு இதை கேட்க நேரமில்லை என்று இருந்தால் இப்போதே இதை தள்ளிவிட்டு போய்விடு. ஏனென்றால் முழுமையாக நீ இதை கேட்டால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் பிள்ளையே. பாதியில் விட்டு சென்றால் அது இன்னும் கர்ம வினைகளை உனக்கு அதிகரித்து கொடுக்குமே ஒழிய உன்னுடைய வினைகளை அறுக்காது பிள்ளையே. உன் தாய் உன்னை தேடி வரும் காரணம் மிகவும் அவசியமான காரணம் இருப்பதால் மட்டும்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, உன் மனதில் எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நீயும் அலைந்து கொண்டிருக்கிறாய். உன்னால் வாழ்ந்தவர்கள் இப்போது உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் கையில் இருந்து உதவி பெற்றவர்கள் அத்தனை பேரும் இப்போது உனக்கு கைவிரித்து விட்டார்கள் பிள்ளையே. இப்போது வெறிச்சோடு இருக்கிறது உன் வாழ்க்கை. நாளை என்பது எப்படி இருக்குமோ என்ற பயம் உன் மனதிற்குள் இருக்கிறது. அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற அச்சம் உன் மனதிற்குள் இருக்கிறது. யார் எப்படிப்பட்டவர்கள், யாரிடம் எதை பேசுவது, யாருக்கு எதை கொடுப்பது, யாரிடமிருந்து எதை பெறுவது என்ற தயக்கம் உன் மனதிற்குள் நிற்கிறது பிள்ளையே. எதை நினைத்து நான் வருத்தப்படுவேன் தாயே? அத்தனை கவலைகள் என் மனதில் நிறைந்திருக்கிறது. நான் படும் வேதனை ஒரு புறம் இருக்க, என் வீட்டில் இருப்பவர்கள் படும் வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்காக இருந்தால் அத்தனையும் நான் தாங்கி விடுவேன். ஆனால் எனக்கு முன்னால் என் வீட்டில் இருப்பவர்கள் கஷ்டப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு எதுவாக இருந்தாலும் தாங்கிக் கொள்வேன். என் பிள்ளைகளையோ என் துணைவியையோ எதுவுமே பாதிக்க கூடாது என்று நினைக்கும் என் செல்வமே, உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கொடுக்கத்தான் உன் அன்னை அனுதினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உறவுகளுக்கு நடுவே வெறுமையாக நிற்கிறாய். உறவுகளை நினைத்து வேதனைப்படுகிறாய். நீ நினைப்பது போல அங்கே யாருமில்லை என்ற வருத்தம் உனக்கு அதிகமாகவே இருக்கிறது. அவர்களெல்லாம் ஒன்று கூடி உன்னை தனிமைப்படுத்தி விட்டார்கள் என்று நீ மிகவும் வேதனைப்படுகிறாய். என்னை ஏன் எதிரியாக பார்க்கிறார்கள் என்ற கேள்வி உனக்கு அதிகமாக இருக்கிறது. என்னால் முடிந்த நல்லதைத்தானே செய்தேன். யாருக்கும் எந்த தீங்கையும் நான் செய்ததில்லையே. ஆனால் எனக்கு எதிராக நிற்கும் தீய மனிதர்களிடத்தில்தான் அத்தனை உறவுகளும் சேர்ந்திருக்கிறது. என்னை இன்றும் தனிமைப்படுத்தித்தான் வேடிக்கை பார்க்கிறது. இன்னும் இவனுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து யோசித்து கெடுதலைத்தான் கொடுக்கிறது என் உறவு. எந்த புறம் திரும்பினாலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் சரி, நட்பாக வருபவர்களும் சரி, உறவாக இருப்பவர்களும் சரி, இப்படி என்னை எதிரிகளாகவே பார்த்தால் நான் யாரிடம் மனம் விட்டு பேசுவேன்? எனக்கு ஆறுதல் கொடுக்க இங்கே யார் இருக்கிறார்கள்? என் வேதனையை புரிந்து கொள்ள இங்கே யார் இருக்கிறார்கள்? தெய்வம் கூட பொறு பொறு என்று சொல்கிறதே, என் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் நான் பொறுக்கிறது? என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் வலிகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் மனச்சோதனை என்னை உயர்த்தாமல் தாழ்த்தி கொண்டே போகிறது. கைகால்கள் பலமில்லாமல் போகிறது. சுருண்டு விழுந்து விடலாம் என்று என் உடல் சொல்கிறது. என் மனமோ
இதற்கு மேல் எதையும் தாங்க முடியாது, என் மனம் வலிக்கிறது, போதுமடா சாமி என்று சொல்கிறது. எங்கே செல்வேன்? யாரை பார்ப்பேன்? தீர்வை யாரிடம் கேட்பேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று என்னுடைய செல்வம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. கேள்விகளை தலையில் சுமந்து கொண்டு திரிகிறது. வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் பொறுக்க முடியவில்லை. எதிர்மறை சக்திகள் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. செய்வினைகளும் பிள்ளி சூன்யங்களும் உன்னை ஆட்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது. தெய்வ சக்திகள் இப்போது மறைந்துதான் இருக்கிறது என்று கூட சொல்லலாம் பிள்ளையே. உன்னுடைய கர்ம வினை கைகோர்த்து ஆட்டம் ஆடுவித்துக் கொண்டிருக்கிறது அவர்களை சேர்த்து. கர்ம வினையை தொலைக்க வேண்டும் என் தங்கமே, என் அன்பு செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தீவினைகளையும் நான் ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்றுதான் நேரத்தை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய காலங்கள் சரியாக வேண்டும். உன் கால கட்டங்களை திருத்தி அமைக்க வேண்டும். கர்ம வினைகளை முழுமையாக தொலைக்க வேண்டும். செய்வினைகளையும் பிள்ளி சூன்ய ஏவல்களையும் ஒட்டுமொத்தமாக உன்னை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும். எதிர்மறை சக்திகளை கழுவி சுத்தமாக்கி தெய்வ சக்திகளை உருவாக்கி என் பிள்ளைகளுக்கு சகல செல்வங்களையும் கொடுத்து தீர்க்க ஆயுசை கொடுத்து என் பிள்ளையை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கிறேன் உன் தாய். நான் போராட்டத்தில் வென்றும் விடுவேன். என்னை வெல்ல இங்கே யாரும் இல்லை. எனக்கு தோல்வியை கொடுக்க இங்கே எவனும் இல்லை. உன் தாயை பற்றி நீ அறிவாய் என்று நினைக்கிறேன். என் செல்வமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் மொத்த வருத்தத்தையும் நான் துடைத்தெடுப்பேன். உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த கண்ணீரே வரக்கூடாது என்றுதான் போராடி கொண்டிருக்கிறேன் உன் அன்னை. நான் வென்று விடுவேன். உன் வாழ்க்கையை வென்று விடுவேன். உன் கைகளில் உன் வாழ்க்கையை வென்று வெற்றி பயணத்தை உனக்காக கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் காத்திருக்கிறேன் தங்கமே. உடம்பு வலிக்கிறதா? மனம் வலிக்கிறதா? வேதனைகளை தாங்க முடியவில்லையா? உன் வீட்டில் பிரச்சனைகளை தலை தூக்கி ஆடுகிறதா? உன் சொல் கேட்காமல் உன் உறவுகள் உன்னை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறதா? உன்னை தனிமைப்படுத்துகிறதா? உன்னோடு அன்போடு பேச ஆள் இல்லாமல், பரிவோடு பேச அணைக்க யாரும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? அனைத்து வேதனைகளும் உனக்கு தீரத்தான் போகிறது. உன் வேதனைகளை ஒட்டு மொத்தமாக நான் அழிக்கத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையை வென்று உன் கைகளில் கொடுக்கத்தான் போகிறேன். இது நிச்சயமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும். கண் திருஷ்டிகள் அதிகமாக இருக்கிறது பிள்ளையே. பொறாமை எண்ணங்கள் நிறைந்திருக்கிறது பிள்ளையே. உன்னை அழிக்கும் இடத்தில் கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறது பிள்ளையே. கண் திருஷ்டியை ஒழிக்க வேண்டும் என் தங்கமே. பொறாமை எண்ணத்தை அழிக்க வேண்டும் என் பிள்ளையே. கெட்ட மனிதர்களை உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் பிள்ளையே. அவர்கள் உன்னிடம் அண்டாமல் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை போட வேண்டும் பிள்ளையே. நான் என்றும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பேன். நிமிடத்திற்கு நிமிடம் உன்னை செதுக்கப் போகிறேன் நான். உன் வாழ்க்கையில் நீ நினைத்த தருணத்தை கொடுக்க போகிறேன் நான். இழந்ததை திரும்ப தருவேன் நான். இழந்த அத்தனையும் திரும்பி வரும் நேரம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் என் பிள்ளையை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும் என்ற அந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது அருகில் வந்து விட்டது. மிக தொலைவில் இல்லை அந்த நேரம். உனக்கு நல்ல நேரம் நெருங்கி விட்டது. என் பிள்ளை நினைத்ததை அடையும் நேரம் வந்து விட்டது. என் பிள்ளைக்கு சகல செல்வத்தை கொடுக்க போகிறேன். அருள் வாக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த தெய்வ வாக்கை சத்திய வாக்காக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த தாய்
கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கும் உனக்கு பலிக்கும் என் பிள்ளையே. இந்த நேரத்தில் உன் தலையில் கை வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் மீது இருக்கும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் வெளியே அனுப்பப் போகிறேன். நான் உன் உடம்பில் இருக்கும் வலிகளை எல்லாம் போக்கப் போகிறேன். வலியால் துடிக்கிறாய், கைகால் வலிக்கிறது, வயிறு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, தோள்பட்டை வலிக்கிறது, தலை வலிக்கிறது, கண்கள் வலிக்கிறது, வாய் வலிக்கிறது என்று அனைத்து வலிகளையும் நான் இப்போது வெளியே அனுப்பப் போகிறேன். சுகத்தை கொடுக்க போகிறேன், பலத்தை கொடுக்க போகிறேன், தைரியத்தை கொடுக்க போகிறேன், வெற்றியை கொடுக்க போகிறேன், நல்வாழ்வை கொடுக்க போகிறேன். அனைத்தையும் இந்த நேரத்தில் பெறப்போகிறாய். ஒன்று செய்கிறாயா? உன் வீட்டிற்கு வெளியே வாசலில் வலது புறத்தில் ஒரு கண்ணாடியை மாட்டிவை. பொறாமை எண்ணம் நிறைந்திருக்கிறது, கண் திருஷ்டி நிறைந்திருக்கிறது. அந்த கண்ணாடியை நீ அந்த இடத்தில் மாட்டியே தீர வேண்டும். உன்னை சுத்தமாக்கப் போகிறேன். உனக்கு சௌகரியத்தை கொடுக்க போகிறேன். இழந்ததை திரும்ப கொடுக்க போகிறேன். உன் தாய் சத்தியமாக செய்து கொடுக்கிறேன். நான் சொன்ன அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு நிமிடமும் உன்னோடு நான் இருக்கிறேன். உன் தலையில் கை வைத்து பேசிக்கொண்டிருக்கும் இந்த தாயின் ரூபத்தை நீ இப்போது தெரிய போகிறாய். இந்த தாயின் சக்தியை நீ உணரப் போகிறாய். நான் உன் அருகில் இருப்பதை நீ இப்போது உணரப் போகிறாய். இது சத்தியம் குழந்தையே. நல்வாழ்வு பெறுவாய். நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே, என் செல்வமே. உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.